அவங்க கொலை பண்ற அளவுக்கு எதுக்கு போகணும்? பிரச்சனை பெருசா இருந்தா என்கிட்டயே வந்திருக்கலாமே. இல்ல மேடம், அவ கொலை பண்ற அளவுக்கு இல்ல. அவ நல்ல குடும்பத்துல பிறந்தவ, நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட்டவ. இப்பெல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தான் சார் கொலையே பண்றாங்க. முன்னெல்லாம் ரவுடிங்க ஸ்லம்ல இருக்கிறவங்க தான் கொலை பண்ணுவாங்க. ஆனா இப்போ டாக்டருங்க, இன்ஜினியருங்க இவங்க கூட கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் கொலைய தீர்மானம் பண்றது சொசைட்டி இல்ல சார், சிச்சுவேஷன். உங்க மருமக ஏன் எதிரில வச்சே அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. தேவைப்பட்டா நானே உங்க மருமகளுக்கு எதிரா சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். செத்து போனவ உங்க மகனை மடக்கி வச்சிருந்திருக்கா. அது சம்பந்தமா உங்க மருமக என்கிட்ட கம்ப்ளைண்டும் தந்திருக்காங்க. எனக்கு கம்ப்ளைண்டா? நான் மிரட்டி அனுப்பின பின்னாலையும் அவங்க கள்ள தொடர்பு நீடிச்சிருந்திருக்கு. 2-2-4ங்கிற மாதிரி கொலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன சொல்றது சார்? நான் உன்னை கேக்குறேன், உங்க மருமக கொலையே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்ல முடியாதுல்ல? ஏன்னா இதுக்கான பதில் உங்க மருமக கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவங்க சொன்னா மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா நான் கேட்டதுக்கு கொலை பண்ணலன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வேணும்னா பேசி பார்க்கட்டுமா? மன்னிக்கணும் மேடம், சட்டத்துல அதுக்கு இடம் இல்ல. அவங்கள பார்த்து பேசுறதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். உங்க மருமகளை சந்தேகத்தின் அடிப்படையில தான் கைது பண்ணிருக்கோம். இந்த நேரத்துல நீங்க அவங்கள பார்த்து பேச முடியாது. மேடம், நாங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னமோ தெரியல, சமீப காலமா எங்க வீட்டுல என்னெல்லாமோ நடக்குது. நீங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க கிரிஜாக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு கிளம்பிடுறோம். சாரி சார், நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் வேலைக்கே பிரச்சனையா போயிடும். அவங்க இன்னும் கொலை பண்ணதான் ஒத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க பேசினா அப்புறம் அதுல வேற மாதிரி குழப்பம் ஏதாவது வந்துரும். சரிங்க மேடம், நாங்க வக்கீலோடு வரோம். வாங்க போலாம். வரேன். நான் என்னோட எதிர்கால மாமனார இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்க்கணும். எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போலீஸ் வசந்தத்தை கார்னர் பண்ணுவாங்க, வசந்தத்தை கைது பண்ணுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். போலீஸ் கிரிஜாவை விட்டுட்டு வசந்த கைது பண்ணணும். அவன் தான் குற்றவாளி, கொலைகாரன்னு கோர்ட்ல நிறுத்தணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. ஏண்டா பைத்தியக்கார மாதிரி பேசாத. கொலை பண்ணது நம்மாளு, கொலைய பண்ண சொன்னது நீ. அதோட நிறுத்திக்க. வேற ஏதாவது நடக்கணும்னு நினைச்சா அடித்தளமே ஆட்டங்கண்டு போயிடும்டா. பொறுமையா இரு. எது நடக்கணும்னு விதி இருக்கோ அதுதான் நடக்கும். கிரிஜா சிக்கணும்னு விதி, சிக்கிக்கிட்டா விட்டுரு, வேடிக்கை பார்ப்போம். மியா, கங்காதரன் பையன் வரான். என்ன
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்ல, கிரிஜாவை போலீஸ் கைது பண்ணியிருக்கு. கேள்விப்பட்ட. நிஜமா சொல்றேண்ணே, கிரிஜா கொலை பண்ணிருக்க மாட்டானே. எல்லா சொந்தக்காரங்களும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தானே ஆதரவா இருப்பீங்க. இல்லண்ணே, கிரிஜா கோவக்காரி தான், ஆனா கொலைக்காரி இல்லண்ணே. சரி சொல்லு, வேற யார் கொலை பண்ணிருப்பா? ஒருவேளை உன் தம்பி வசந்த் கொலை பண்ணிருப்பானோ? ஐயோ, அவெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. சரி, உன் தம்பி பண்ணல, உன் தம்பி பொண்டாட்டியும் பண்ணல, வேற யாரு பண்ணிருப்பா? ஒருவேளை இவரு பண்ணிருப்பாரோ? சொல்லுடா, கேக்குறாருல. சொல்லு, எங்க அண்ணன் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்றியா? இல்லண்ணே, நீங்க தான் பண்ணிருப்பீங்கண்ணே. ஒருவேளை இவரு பண்ணிருப்பாரோ? சொல்லுடா, கேக்குறாருல. சொல்லு, எங்க அண்ணன் தான் கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்றியா? இல்லண்ணே, நீங்க தான் பண்ணிருப்பீங்கண்ணே. ஒண்ணு டைரக்டா நீங்களே கொலை பண்ணிருக்கணும், இல்ல உங்க ஆளை வச்சாவது கொலை பண்ணிருக்கணும். சொல்லுங்கண்ணே, ரெண்டுத்துல எது பண்ணீங்க? என்னடா தைரியம் துளிர் விட்டு போச்சா? என்ன பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்கிறவ நீ இப்ப நேருக்கு நேரா வந்து என் முகத்தை பார்த்து கொலைகாரன் சொல்றியா? உன்ன ஒரு அடி எடுத்து வச்ச கொன்னுடுவேன். பொறுமையா இருக்கிறவன் பொறுக்கியா மாறினா எவனும் தாங்க மாட்டீங்கடா. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் ஏதோ தக்கடி சத்தம் பண்ணி கிரிஜாவை கொலை கேஸ் சிக்க வச்சிருக்கீங்க. இது நிலைக்காதுடே. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு அந்த தெய்வம் கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டும். நான் துணிஞ்சிட்டேன், எதுக்கும் துணிஞ்சிட்டேன் டேய், எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். வாய்ப்பு கிடைச்சா நானே உன்னை கொலைக்காரன் கோர்ட்ல நிறுத்துவேன். வச்சா முனியா பாபா எம்எல்ஏ ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒண்ணு சொல்றேன். நேத்து வரைக்கும் என்ன கொன்றீங்கன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன்டா, உங்க ரெண்டு பேரு சாவும் என் கையில. ஏய், உங்க ரெண்டு பேரு சாவும் என் கையில பாக்குறியா? பார் 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 பார். என்ன பாக்குற? என்னடா என்ன தனியா இருக்க விடுங்க. போங்க போங்க. கிரிஜாவுக்கு பெயில் கிடைச்சிரும். பெயில் கிடைச்சிடும், நான் பேசி பார்க்கறேன். தேங்க்யூ சார். மேடம். சொல்லுங்க சார். நான் அட்வொகேட் பரசுராமன். நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற கிரிஜாவை பார்க்கணும். போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள பேசிடுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க சார். நான் பேசிட்டேன், இப்போ வந்துருவாங்க. வாமா, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க, போய் பாரு.
கிரிஜா கிரிஜா அழாத ஒண்ணும் ஆயிடல. போலீஸ் உன்னை சந்தேகப்பட்டு தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ ஒன்னும் பயப்படாத. கிரிஜா உண்மையை சொல்லுமா, நீ கோபத்துல ஒன்னும் அவளை கொலை பண்ணிடலையம்மா? ஐயோ இல்ல அத்தை, நான் கொன்னுடுவேன்னு சொன்னே தவிர நான் கொல்லல. யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த பழி என் மேல விழுந்திருக்கு. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அத்தை. மாமா நான் இல்லைன்னா என் புள்ள ஏங்கி போயிடுமா? கிரிஜா மாமா அழாத. நான் இப்போதான் மாமா உங்க எல்லார் கூடயும் நல்ல விதமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த நேரத்துலதான் மாமா இந்த பிரச்சனை வந்துடுச்சு. நான் வாழணும் மாமா. என் புருஷன் கூடவும் என் புள்ள கூடவும் நம்ம சொந்தக்காரங்க எல்லார் கூடவும் நான் வாழணும் மாமா. இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்துங்க மாமா. கிரிஜா அழாதுன்னு சொல்றேன். இத பாருமா, தப்பு பண்ணாதவங்களை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவன் நிச்சயமா அவங்களை காப்பாற்றுவார். தப்பு பண்ணவங்க எல்லாம் ரொம்பவே தைரியமா இருக்கும்போது தப்பு பண்ணாத நீ எதுக்காக கவலைப்படணும், வருத்தப்படணும்? ஏ பாருமா, உனக்காக வாதாட வக்கீலை வச்சிருக்கோம். தைரியமா இரு, எல்லாம் நல்லாவே நடக்கும். கிரிஜா, நீ இப்படி இருந்தா எங்களுக்கும் வருத்தமா தானே இருக்கும். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சார் நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. வாமா வாமா மாமா வாமா. போமா, கவலைப்படாத, தைரியமா போ. தைரியமா போமா. வாமா சார், நீங்க கிளம்புங்க. வாமா வேகமா. ஓகே சார், பண்ணிடுறேன். உட்காருங்க. தேங்க்யூ. அந்த கேஸ் விஷயமா தான் சார் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். பேசிட்டீங்களா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆக்சுவலி உங்க மகன் தீபக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? உங்க மருமக கிரிஜா கொலை பண்ணதை பார்த்த எந்த ஐ விட்னஸும் இது வரைக்கும் இல்ல. அது ஒண்ணுதான் உங்களுக்கு ஆறுதலான விஷயம். ஆனா உங்க மருமக அவளை கொன்னுடுவேன்னு சொன்னத பல பேர் பார்த்திருக்காங்க, கேட்டிருக்காங்க கூட. ஒரு தடவை பல பேர் பார்க்க கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. செத்து போனவளுக்கு உங்க மருமக மட்டும் எதிரியா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வேற யாராவது அவளை கொலை பண்ணிருக்கலாமோங்கிற கோணத்திலயும் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம், உங்க மருமக விஷயத்துல ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம். நிச்சயமா நல்லதுதான் நடக்கும் மேடம். மனசறிஞ்சு நான் யாருக்கும் இதுவரைக்கும் எந்த துரோகமும் பண்ணதே இல்லை. அதனால நிச்சயமா நல்லதுதான் நடக்கும் மேடம். நான் கும்பிடுற தெய்வங்கள்லாம் உண்மையான குற்றவாளிய வெளியில கொண்டு வந்து என் மருமகளை காப்பாத்தும். அப்ப நான் வரேன் மேடம். சரி வாங்க சார். என்ன சித்தப்பா, காலையில இருந்து வெறும் வயித்தோடு இருக்கீங்க, ஒண்ணும் சாப்பிடாம? வேணா சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ரொம்ப அவசியமாடா எனக்கு. கடங்கார எவ்வளோ ஒரு அல்பாயுசு கிட்ட சிநேகித வச்சுக்கிட்டு
கொண்டு வராத தீங்கெல்லாம் கொண்டு வந்துட்டியடா. நம்ம வீட்டு குத்தோலைக்கு இப்போ லாக்அப்ல இருக்கு. தேவையானதெல்லாம் ராஸ்கல். அப்பா என்னப்பாச்சு? என்ன ஆச்சா? வேண்டாம் வேண்டாம் படிச்சு படிச்சு சொன்னேனடா, கேட்டியாடா? யாரும் கண்டவரோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த வீட்டு மருமகளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கிய. நான் என்னைக்காவது உன்னை அடிச்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு உன்னை அடிக்க போறேன்டா. என் கை வலிக்க வலிக்க உன்னை அடிக்கிறேன். உனக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது. கோவத்தை வளர்த்துக்காத, கோவத்தை வளர்த்துக்காதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? நல்லது யார் சொன்னாலும் கோவம், அப்பா சொன்னாலும் கோவம், அண்ணா சொன்னாலும் கோவம், யாரு எதை சொன்னாலும் கோவம். இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? எனக்கு எல்லாம் தெரியும்னு தப்பான வழியில போயிருக்கியாடா நீ, தப்பான வழியில போயிருக்கியடா. அந்த கன்றாவியோட உனக்கு தொடர்பு இல்லாம இருந்திருந்தா கிரிஜா ஏன் அங்க போய் சண்டை போட போறா? அந்த சண்டையை போடாம இருந்திருந்தா போலீஸ் இங்க வந்து கிரிஜாவை ஏன் அரெஸ்ட் பண்ண போறாங்க? கோயில்ல இருக்க வேண்டிய கிரிஜா போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறான். உன் புள்ள இப்ப தாய் இல்லாம அனாதையா நிக்கிறான். இந்த கொடூரமான காரியத்துக்கு மொத்த காரணமும் மூல காரணமும் நீதான். நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன், வாழ்க்கையில ஒரு தப்பான பாதை எடுத்தா அது நம்மளையும் நம்ம வாழ்க்கையும் பாதிக்கும். கேட்டியா? காது கொடுத்து கேட்கணும்டா. இப்ப பார், இந்த நரக வேதனையை எல்லாரும் அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இருக்கே, உடம்பு அது நம்மள பக்குவமா இருக்க விடாது, ஒழுக்கமா இருக்க விடாது. நம்ம தான் பக்குவமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும், ஒழுக்கமா இருக்கிறதுக்கும் கத்துக்கணும். முட்டாள் முட்டாள். ஐம்புலன்களும் அடங்காம அது தன்னோட இஷ்டத்துக்கு நம்மள ஆட வைக்கும். நாம தான் ஆட விடாம அதை எப்படியாவது அடக்கணும். அப்படி அடக்கிறவன் தான்டா மனுஷன். அடக்க முடியாம ஆடுறவன் மிருகம். வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரண இல்ல மகனே, சாதாரண உலகம் இல்ல. இந்த உலகம் உண்டாகி லட்சக்கணக்கான வருஷங்களாச்சு. ஆனா சித்தர்கள் மகான்கள் இந்த உலகம் கொஞ்சம் பேரை தான் அடையாளம் கண்டிருக்கு. அதுக்கு காரணம் ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்தா தான் இந்த உலகம் 4 பேருக்கு முன்னாடி உன்னை நல்லவனா காட்டுண்டா. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமாடா? நல்லொழுக்கம் நல்லதையே தரும், தீயொழுக்கம் என்னைக்குமே துன்பத்தை தான் தரும். துன்பத்தை தான் தரும். ஏண்டா ஏண்டா நல்லா வாழ. இந்த வீட்டை உனக்கு என்னடா குறை? என்னடா குறை? நல்லா வாழடா. இதுக்கு மேலையாவது நல்லவனா வாழடா. இதோ இங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கிறதுக்காவது நீ நல்லவனா வாழடா. போதும்.